மெட்ராஸ் மிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. குரு பயிற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை தருமா அப்படின்றத பற்றி நம்ம ஒரு வீடியோ. இது 12 ராசிக்கும் பொதுவான ஒரு வீடியோ. குரு பகவான் பயிற்சி ஆகிறத ஏன் பெருசாக மக்கள் பேசப்படுறாங்க, ஏன் இதுக்கு ஒரு அங்கீகாரம் தராங்க, இது ஏன் ஒரு முக்கியத்துவம் செய்திகள்லாம் போடுறாங்க அப்படின்னா, மொத்தம் 9 கிரகங்கள். அதில் சூரியன் மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு போவார். அடுத்து செவ்வாய் குறைஞ்சபட்சமாக 46 நாள், அதிகபட்சமாக 6 மாதம் அந்த சூரியனுடைய ஓட்டத்தை பொறுத்து சில இடங்களில் ஒரே ராசியில் 6 மாதம் வரைக்கும் இருப்பார். அடுத்து புதன் அதிகபட்சமாக 22, குறைஞ்சபட்சமாக 21 நாள், அதிகபட்சமாக 57 நாள்லேருந்து 58 நாள். அதுக்கடுத்து குரு பகவான் அதிகபட்சமாக 1 வருடம் 4 மாதம், குறைஞ்சபட்சமாக 6 மாதத்துலேயே ஒரு ராசியில் மாறுறார். அடுத்து சுக்கிரன், அவர் சூரியனோட சேர்ந்து போகிறதுனால 22 நாள், அதிகபட்சமாக 41 நாள். அடுத்து சனி பகவான் 2.5 ஆண்டுகள்னு சொல்லுவோம். ஆனால் சில இடங்களில் 2 வருஷத்துலையும் போவார், சில இடங்களில் 3.25 வருஷம் வரைக்கும் இருப்பார். அடுத்து ராகு கேது, அவங்கெல்லாம் சரியாக நூல் பிடிச்ச மாதிரி 1 வருஷம் 6 மாதம்னா அந்த 1 வருஷம் 6 மாதம் மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த சூரியனுடைய ஓட்டத்தை வச்சு மாறுறதுனால அதை எப்படி சூரியன் 31 நாள்னா 31 நாள் கரெக்டாக வருதோ அந்த மாதிரி மாறுறவர் அவர். ஸோ அதில் அந்த மாற்றங்கள்லாம் வராது. இந்த சனி குரு மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் பெருசாக வரும். செவ்வாயும், ஏன்னா இந்த வக்கர கிரகங்கள் சூரியன் 7ஆம் இடத்துக்கு அந்த ஒரு ராசிக்கு வரும்பொழுது அந்த கிரகங்கள் வக்கரமாகும். ஆனால் ராகுக்கு எதுக்கு வக்கரம் கிடையாது, அவங்க எப்பயுமே வக்கரம் தானே, நித்திய வக்கரம். அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கிறதுனால இதை புரிஞ்சுக்கிறது, இதை அணுகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது இந்த குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறும் பொழுது அவர் அங்கேருந்து அவருக்கு விசேஷ பார்வைகள் 5, 9 எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பார்க்கும். ஆனால் அவர் 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் விசேஷ பார்வை. அப்படி பார்க்கறதுனால அவர் குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கும் பொழுது அந்த ராசியை டெவலப் பண்ணி விட்டுருவார். நல்லா பண்ணுங்க, நல்லா வாழுங்க, நல்லா வாழுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு டெவலப் பண்ணி விட்டுருவார். அப்படி ஒரு டெவலப் பண்ணக்கூடிய திருப்பத்தை தரக்கூடிய குரு பகவான் அவர் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு வரார். நவகிரகங்களில் பூரண சுபரத்துவம் கொண்ட ஒரு கிரகம் குரு பகவான். ஆண்டுக்கு ஒரு முறை தோராயமாக ஒவ்வொரு ராசியிலும் அவர் பெயர்ச்சி செய்கிறார். அதன் மூலம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருகிறார். குரு பகவான் பார்க்க கோடி நன்மை என்பது ஒரு ஜோதிட பழமொழி. அதன்படி குரு பகவான் தான் இருக்கும் ஸ்தானத்தின் அடிப்படையிலும் தன் பார்வை பலத்தாலும் நல்ல பலன்களை வாரி வழங்குகிறார். அந்த வகையில் வாக்கியப்படி நிகழும் 2024ஆம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி, ஆங்கில மாதம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறார். அதாவது அன்றைய தினம் மாலை 5:21 மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார். குரு பகவான் அன்று முதல் அடுத்த ஆண்டு மே 14ஆம் தேதி வரை, அடுத்த வருஷம் மே 1லேருந்து அடுத்த வருஷம் மே 14ஆம் தேதி வரை அவர் ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்து பலன்களை தரப்போகிறார். ரிஷபம் சுக்கிர பகவானின் ராசி. பிரகஸ்பதி என்று ரிஷபத்துக்கு பகை கிரகம் என்பது எதுவுமே கிடையாது. அதாவது குரு பகவான் ரிஷபத்துக்கு பகை கிரகம், சுக்கரனுடைய பகை கிரகம் குரு பகவான். ஆகவே அவர் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வது மிக ஒன்றாய் பார்க்கப்படுகிறது. ரிஷபத்துக்கு பகை கிரகம் என்றாலும் குரு பகவான் நல்ல பலன்களை தான் தருவார். குறிப்பாக குரு பகவான் தான் 5, 7, 9 ஆகிய பார்வைகள் முறையாக கன்னி, விருச்சகம், மகரம் ஆகிய ராசிகளை பார்த்து சுப பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். இந்த ராசிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலம் பெரும்பாலும் அதிர்ஷ்ட பலன்களை வாரி வழங்குகிறது. அதே சமயம் அசுர பகவான் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வீட்டில் தேவகுருவான பிரகஸ்பதி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாட்டில் அரசியல் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சூரியனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கும் வைகாசி மாதத்தில் அரசியல் அதிரடி மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சில புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாடு அளவிலும் சரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். தென்மார்க்கு பருவமழை எதிர்பார்த்த அளவிற்கு இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு நல்ல மழை உண்டு. போன வருஷம் மழை ரொம்ப கம்மி. அதனால தான் இப்போ நம்ம வெயிலில் வாட்டி வதங்கிறோம். போன வருஷம் ஒரு நல்லா மழை இருந்திருந்தால் அந்த ஏரி, குளம், குட்டையெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அந்த ஈரக்காற்று நம்ம மேலே பட்டிருக்கும். வெயிலோட தாக்கம் இந்த அளவு இருக்காது. மழை இல்லைன்றது, மழை இப்போ வெய்ய காலத்தில் பெய்யலன்றது ஒரு காரணம். பட் கடந்த ஆண்டே பெருசாக மழை இல்லைன்றது ஒரு காரணம். மெட்ராஸில் மட்டும் பெருசாக மழை பெஞ்சு யாருக்கு பிரயோஜனம்? ஏகமாக எல்லாருக்கும் பெய்யல. ஸோ இந்த தானியங்கள் விளைச்சல் அதிகரிக்கும். தங்கம் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கும்.
தமிழகத்தில் மழை ஓரளவு இருக்கும் என்றாலும் ஜவுளி உற்பத்தி பாதிப்பும். ஜூன் ஜூலை மாதங்களில் பங்குச்சந்தை எதிர்பார்த்த வகையில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. ஆகவே முதலீடு செய்வதில் கவனத்துடன் இருக்க வேண்டும். உலகில் ஆங்காங்கே போர் மூலம் அதேபோல் கடல் எல்லைகள் தொடர்பான இலங்கைக்கும் நமக்கும் பிரச்சனை வர மாதிரி அங்கங்கே நாடுகளிடையே பிரச்சனைகள் சிறு மோதல்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். சமூக பேச்சுவார்த்தைகள் மூலமாக சரியாக இருக்கும். இந்த டைம் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா வளைகுடா நாடுகளில் கடுமையான மழை வரும். இப்போ துபாயில் வந்துது பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் மறுபடியும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2025 ஏப்ரல் மே மாதங்களில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் ஏகமான சூடு பிடிக்கும். பணவீக்கம் அதிகரிக்கும். மக்கள் கடனை வட்டிகள் சதவீதங்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாருக்கும் உயர்வை தரும். குரு பகவான் பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ குரு பயிற்சி அன்னைக்கு, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று நீங்கள் என்ன செய்யணும்னா, மாலை 5 மணிக்கு மாறுறாரு, நீங்கள் ஒரு 4 மணிக்கு மேலே வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்துக்கு சென்று, அன்று முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவை தவிர்த்து வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்துக்கு சென்று வரக்கூடிய ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு பகவானை வரவேற்று ஒரு மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டு, உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருந்தால், இல்லைனா வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை, போயிட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு வந்தால் போதும். சார் இங்கே பாருங்கள், மனுஷ பையன்தான் ஒரு விசேஷத்துக்கு வந்து கிஃப்ட்டு நமக்கு என்ன கொடுத்தான், இவன் பார் 2 பவுன் கொடுத்துருக்கான், அவன் பார் 1 கொடுத்துருக்கான், அவன் பார் வெறுங்கை வீசிட்டு வந்துக்கிறான், வெறும் பையன் அப்படின்னு மனுஷன்தான் பார்ப்பான். தெய்வம் அப்படி பார்க்காது. நீங்கள் வெறுங்கையோடு போனாலும் உங்களுக்கு என்ன ஜாதகத்தில் அந்த பலன் இருக்கோ அதை கண்டிப்பாக கொடுத்தே தருவார். நீங்கள் 4 மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டு வாங்கிட்டு போய் சந்தன காப்பு வாங்கினாலும் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுப்பார். எதையுமே அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். அப்போ ஏன் சார் செய்யணும்லாம் அப்படிலாம் விதண்டாவாதம் கேட்காதீங்க. குரு பகவானுக்கு மட்டும் கிடையாது, சிவனுக்கே இந்த நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மனுஷன் நம்மளாம் சாதாரணன்ட்டு, அப்படி கிடையாது. மொத்தம் 7 உலகம் இருக்குது. இது வந்து தரை உலகம், மேலே மேலோகம், கீழே பாதாள உலகம். நம்ம நிலத்துக்கடியில் ஒரு அந்த மன்னர்கள் மக்கள்லாம் வாழ்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆவிகள் உலகம், அதுக்கப்புறம் இந்த யட்சினி எச்சர்கள் உலகம், அதுக்கப்புறம் மூதாதையர் உலகம், அதுக்கப்புறம் தெய்வப்பிறவி அடையாத மூதாதையர் உலகம், அதுக்கப்புறம் தேவர்கள் ரிஷிகள்னு இப்படி ஏகப்பட்ட உலகங்கள் இருக்குது. இதில் யாருக்குமே ஒரு இந்த பூமியில் வளர்கிற ஒரு பூவையோ ஒரு பொருளையோ அனுபவிக்கிறதுக்கான உரிமை கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் எடுத்து யாக குண்டத்தில் தேவேந்திரா உனக்காக நான் இதை கொடுக்குறேன், இதை ஏற்றுக்கொள்னு சொல்லி நெருப்பில் போட்டான்னா அவர் எடுத்துக்குவார். ஸோ அவருக்கு நீங்கள் கொடுத்தா தான் கிடைக்கும். அவருக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் கொடுத்தா தான் வரும். அதனால் ஒரு படத்தில் கார்த்தி சொல்கிற மாதிரி, நான் வந்து இந்த கட்டத்தை போட்டு நான் அடைக்க விரும்பல, நான் இருக்கிற காசெல்லாம் மேலே கொட்டுறேன், உனக்கு எவ்வளோ தேவையோ மேலேயே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்மளா வந்து அவங்களுக்கு ஆகோதி பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க அதை ஏற்றுக்குவாங்க. இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்து படம் எல்லாம் வந்து ஒரு லாஜிக்கு தான். அந்த அம்மன் படத்தில், இந்த வா அருகில் வா படத்தில் ரம்யா கிருஷ்ணா கூட இருப்பாங்க, அந்த பொம்மையில் உயிர் கொடுத்த மாதிரி. அந்த மாதிரி கெட்ட தெய்வத்துக்கும் சரி, இந்த சுடலை மாடசாமி, இந்த மாதிரி முனீஸ்வரர்லாம் பாருங்கள், அந்த கோயிலில் அந்த கிராமத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பூஜைன்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தெய்வங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரயாண்டிச்சிக்கெல்லாம் பன்னி ஆடு கோழி அந்த சேவலை ரத்தத்தை கலந்து மேலே போடுவாங்க. நீங்கள் அது மேலே போடும்போது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ போட்டால் கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 கிலோ கூட கிடைக்காது. நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் மேலே அப்படியே பறந்தெல்லாம் 4 பக்கம் தெரிச்சிருண்டு, அப்படி கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒருத்தர் பேசினான்னு சொல்லிட்டு மதுரையில் அந்த ரோட்டில் எல்லாத்தையும், அந்த ரோடையே சும்மா ஒரு இந்த இது மாதிரி பேப்பர் மாதிரி போட்டு வச்சுட்டு தூக்கி போட்டு செக் பண்ணி பார்த்தாலும் 1/4 கிலோ தான் இருக்குது. ரெண்டாவது, அந்த சாப்பாட்டில் எதுலேயுமே அந்த ரத்தக்கரை இல்லை அப்படின்ட்டு அது வந்து ஒரு காலை கதிலே இதுலேயே ஒன்று, நான் சொல்கிறது 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன் ஒரு இதில், ஏதோ ஒன்று இதில் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஆவிகள் உலகம்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை இருக்கும். அதில் வந்து ஒரு நல்ல பேர் ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார், விக்கிரவாண்டி ரவிச்சந்திரனா அவர் தான் எழுதினார்னு நினைக்கிறேன். விக்கிரவாண்டி ரவிச்சந்திரனா இல்லை இன்னொருத்தர் இருப்பார் கண்ணாடி போட்டு, அவர் தான் யாரோ ஒருத்தர் எழுதினார் ஆவிகள் உலகம்னு ஒரு புக்கில். அது மாதிரி நிறைய அமானுஷ கதைகள்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தெய்வத்துக்கு குரு பகவானு கூட நான் என்னடா ஆவிகளை கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. லாஜிக் கான்செப்ட் ஒன்று தான். நம்ம கொடுத்தா தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்காக ஒரு பூ இருக்குன்னா அதை பறிக்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. அதை பிரித்து நம்மளா குரு பகவானுக்கு வைக்கும்போது அதை மனசாக ஏற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வசதி வாய்ப்பு இருக்கவங்க, தொழில் பண்ணுறவங்க, நான் வந்து எனக்கு பணம் கொடுன்னு கேட்கல, நான் என்றைக்குமே அந்த மாதிரி கேட்க மாட்டேன். இந்த வீடியோ நீங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது கிடையாது, விஷயத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்துணும், அவ்வளோதான். ஸோ குரு பகவானுக்கு போய் ஒரு மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டு கொண்டக்கடலை மாலை வாங்கி போட்டு, ஏன்னா அன்றைக்கி விசேஷம் நிறையா பண்ணுவாங்க, நீங்கள் கொடுக்குறது ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. பட் என்றைக்கா இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஐயரே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டால் அது என்ன பண்ணுறது, அது அவங்க தலையெழுத்து. நம்ம கொடுக்குறோம், குரு பகவான் அதுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி கொடுத்து அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சார் நான் முஸ்லீம், நான் கிறிஸ்துவர்,
எனக்கு நான் என்ன சார் பண்ணிட்டோம், நான் தொழில் பண்ணுறேன் பட் எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிட்டோம், ஒன்றும் கவலை இல்லை. உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க குரு இருப்பாங்க, நீங்கள் என்ன தொழில் இப்போ பண்ணுறீங்களோ அந்த தொழிலை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க, அவரு உங்கள் குரு. அவருக்கு போய் அன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அவருக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கல்யாண நாள் அப்படின்னு ஏதோ ஒரு பிட்டை போட்டு அவரை போய் பார்த்துட்டு வாங்க. அவர் ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். ஸோ 12 ராசிகளுக்கும் தெளிவான பலன்கள் எழுதிட்டுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம்.